கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் ஒவ்வொரு நாளும் நம்மை வலுப்படுத்தி, திடப்படுத்தி, நெறிப்படுத்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் ஆண்டவரோடு உடலோடும் இரத்தத்தோடும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை திருப்பாடல் 118:8, சங்கீதம் 118:8 இவ்வாறாக எழுதப்பட்ட வார்த்தைகள்: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்கருணை வழிபாட்டில் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தை பலரது வாழ்க்கையில் பல நபர்கள் வழியாக ஏமாற்றம் அடைந்து மனிதர்களை நம்பி ஏமாந்து கடைசியாக ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்ற சூழல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாப்பட்ட நிலைப்பாடுகள் மாறி நம்மை படைத்த, நமக்காக வாழ்ந்து, நமக்காக உயிர் விட்டு, நமக்காக அப்பத்தின் வாயிலாகவும் இரத்தத்தின் வாயிலாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதரான இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதில் நமக்கு கிடைத்த ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகளை மையமாக வைத்து இன்றைய நற்கருணை ஆராதனையில் கடந்து செல்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு கதை என்னவென்றால், நோயின் நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர் போதிய பணம் இல்லாமல் மருத்துவமனையில் ஆபரேஷனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இந்த கதையை நாம் பார்ப்போம். நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பல நபர்களின் நிமித்தமாக தன் தொழிலானது முடங்கி நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் சில வியாபார நிமித்தமாக நஷ்டங்களை அடைந்து பல மனிதர்களை நம்பி பல தொகைகளை முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டு ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். அந்த குடும்ப தலைவருக்கு திடீரென்று மாரடைப்பானது வருகின்றது. அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள். மருத்துவர்கள் உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இதற்கு இவ்வளவு தொகை தேவைப்படும், உடனடியாக நீங்கள் அந்த தொகையை கட்டினீர்கள் என்றால் ஒரு சில மணி நேரத்தில் அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும், நீங்கள் பணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி மருத்துவர் கூறுகின்றார். இந்த குடும்ப நபர்களோ பண நிமித்தமாக பல உறவினர்களிடம், பல நண்பர்களிடம், வியாபார நிமித்தமாக ஏமாற்றப்பட்ட நபர்களிடம் அவர்களுக்கு சேர வேண்டிய தொகைக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தொகை கிடைப்பதில் மிகவும் தாமதமான நிலை ஏற்படுகின்றது. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது, நேரம் கடந்து கொண்டே இருக்கின்றது. மருத்துவர்கள், என்ன ஆச்சு, தொகையை நீங்கள் அடைத்து விட்டீர்களா, தொகையை நீங்கள் கட்டிவிட்டீர்களா, ஆபரேஷனுக்கு நேரம் ஆகிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இவர்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஒருபுறம், மறுபுறம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு பல நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் பெறுவதற்காக.
நேரங்கள் கடந்து கொண்டே போகின்றது. பல மணி நேரங்களும் ஆகிக் கொண்டே இருக்கிறது. பணம் கேட்கின்ற இடங்களில் எல்லாம் இவர்களுக்கு பதில் இல்லை என்று வருகிறது. என்ன செய்வது என்று தயங்குகின்ற நிலை. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பெண்மணியானவள் ஆண்டவருடைய பாதத்தை நாடுகிறாள். எங்கெல்லாமோ பணம் கேட்டோம், கிடைக்கவில்லை. பலரது சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பணங்களை ஏமாற்றப்பட்டோம். ஆனால் இன்று எங்களுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பலரது வாழ்க்கை முன்னேறுவதற்கு என்னுடைய பணங்கள் அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று என்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்கு அந்த பணங்கள் எனக்கு உதவவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றார். ஒருபுறம் மருத்துவர்கள் இவர்களை நாடி நேரமாகிக் கொண்டு இருக்கிறது. அவரது உயிருக்கு ஆபத்து, விரைவாக ஆபரேஷன் செய்ய வேண்டும், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஒருபுறம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணியானவள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எப்படியாவது என் கணவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சூழ்நிலையில் மருத்துவர்களுக்கும் என்ன செய்வதே என்று தெரியவில்லை. குடும்பத்தினருக்கும் பணம் கிடைக்காத சூழ்நிலை, அவர்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்கின்றார். அந்த மருத்துவர் வேறு வழியின்றி கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு மனிதருடைய உயிரானது போராடி கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த மருத்துவர் அந்த ஆபரேஷனை செய்ய முற்படுகிறார். வேறு வழியே இல்லை. பணம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு நேரமாகிக் கொண்டு இருக்கிறது. பணம் வர வேண்டும் என்று சொன்னால் இவருடைய உயிரானது போய்விடும் என்ற நிலைப்பாட்டில் அந்த மருத்துவர் தானாக முன்வந்து இந்த ஆபரேஷனை மேற்கொள்கிறார். நேரங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றது. 3-4 மணி நேரங்கள் கழித்து ஆபரேஷன் முடிக்கப்படுகிறது. அந்த மருத்துவர் வெளியிலே வந்து குடும்பத்தினரை தேடி பார்க்கிறார். அங்கு யாருமே காணும். அந்த குடும்ப பெண்மணிக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவள் ஓடோடி வருகிறாள். டாக்டர் சொல்லுங்க, என்ன ஆச்சு என்று கேட்கிறார். அப்போது அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார், அம்மா, உங்களுடைய கணவருக்கு ஆபரேஷன் நிறைவடைந்து விட்டது, அவர் நலமாக இருக்கின்றார். ஐயோ டாக்டர், எப்படி இது நடந்தது? நாங்கள் இன்னும் பணம் அடைக்கவில்லையே, பணம் கட்டவில்லையே, எப்படி ஆபரேஷன் நடந்தது? அப்போது மருத்துவர் கூறினாராம், அம்மா, இதுவரைக்கு நான் யாருக்கும் இப்படி செய்ததில்லை, என்னமோ தெரியவில்லை, இந்த ஆபரேஷன் செய்யவில்லை என்றால் உங்களுடைய கணவரது உயிர் கேள்விக்குறியாயிருக்கும். எனக்கு வேறு வழி தெரியவில்லை, நானாக முன்வந்து இந்த ஆபரேஷன் செய்து விட்டேன். என்னால் முடிந்ததை நான் நிறைவேற்றி விட்டேன். இந்த உயிரை காப்பாற்றுவது உங்களுடைய தெய்வத்திடம் கேளுங்கள். மனிதரால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்துவிட்டேன். இந்த உயிரை காப்பாற்றுவது, மீட்டு கொண்டு வருவது உங்களுடைய தெய்வத்திடம் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஜெபித்து கொண்டிருங்கள், அவர் மீண்டும் உயிர் பெற்று வருவார் என்று சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கதையாக இருக்கலாம். அந்த இடங்களில் நடைபெற்றக்கூடிய அந்த காரியங்களை நினைத்து பாருங்கள். மனிதர்களை நம்பி ஒவ்வொரு நாளும் ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வியாபார நிமித்தமாக ஆசை வார்த்தைகளை கூறி, இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லி பலரது ஆசை வார்த்தைகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய பின்னால் நாம் சென்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் கையில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல,
நிறைய விதமான ஆசை வார்த்தைகளை கூறி அவர்கள் நம்மை அடிபணிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மேல் நம்பிக்கை வரவு நிமித்தமாக பல காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார்கள். பண ஆசை காமித்து பலரது வாழ்க்கையை அவர்கள் தொலைத்திருக்கின்றார்கள். இப்படியாப்பட்ட நிலைப்பாடுகள் வருகின்ற போது நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்பதில்லை. ஆண்டவரை விட்டு விலகி இருந்திருக்கின்றோம். எப்போதெல்லாம் சோதனைகள் வருகின்றதோ, வேதனைகள் வருகின்றதோ, அவமானங்கள் வருகின்றதோ, அப்போதுதான் நம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் வார்த்தைகள் இவ்வாறாக கூறுகிறது. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை நலம் என்று சொல்லி, இதோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்ற அந்த குடும்பத்தார் பணங்களை தேடி மனிதர்களை தேடிக்கொண்டு அலைந்தார்கள். ஆனால் பணங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அந்த பெண்மணியானவள் ஆண்டவருடைய பாதத்தை நாடி செல்கின்றார். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுகின்ற போது அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகின்றது. அந்த மருத்துவர் தானாக முன்வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஆபரேஷனை செய்து முடிக்கின்றார். இது ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எந்த மருத்துவமனையில் இப்படியாக பணங்களை வாங்காமல் ஆபரேஷன் செய்வது நாம் எங்கேயாவது கேள்விப்பட்டு இருக்கின்றோமா? ஆனால் இந்த இடங்களிலே ஆண்டவரை நாடி சென்ற நிமித்தமாக, ஆண்டவரனுடைய உந்துதல் நிமித்தமாக அந்த மருத்துவர் இப்படியான காரியங்களை செய்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த உயிர் ஆண்டவருக்கு தேவையானது. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட அந்த நபர் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கின்றார். இவர்கள் குடும்பங்கள் ஆண்டவரோடு கண்ணீரோடு வேண்டுகின்ற போது அந்த இடங்களில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை மருத்துவர் வாயிலாக செய்திருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். ஆலயங்களுக்கு செல்லாமல், நற்கருணை உட்கொள்ளாமல், நற்கருணை ஆண்டவரை புறக்கணித்து, ஆலய வாயில்களை புறக்கணித்து பணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பலரது உள்ளங்கள், மனிதர்களை தேடி, நண்பர்களை தேடி வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்த நேரங்கள், அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்த நேரங்கள், இதோ மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு கலங்கி நிற்கின்ற சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எந்தெந்த மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதோ அவர்கள் அப்படியாக சொல்கின்றார்கள், அவர்கள் இப்படியாக சொல்கின்றார்கள். மனிதரை தெய்வமாக பார்த்த காலங்கள் உண்டு. மனிதரை தெய்வமாக பார்த்து கொண்டு இருக்கின்ற இன்றைய சூழ்நிலை கூட ஆண்டவரை மறந்து விடுகிறோம். பல போதகர்களை நம்பி, பல சாமியார்களை நம்பி, பல வாக்குறுதி கூறுகின்ற பல நபர்களை நம்பி எத்தனை மக்கள் தன்னுடைய வாழ்க்கை பாதைகளை திசை மாறி சென்றிருக்கின்றார்கள். நம்மளை படைத்து உருவாக்கி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணையை உட்கொள்ளாமல் இருந்த காலங்கள் எத்தனை. உண்மையான தெய்வத்தை விட்டு ஆபாசமான வார்த்தைகள் நிமித்தமாக, ஆபாசமான மனிதர்களை நிமித்தமாக, பணத்தை காமித்து, பண ஆசைகளை காமித்து மனிதர்கள் ஏமாற்றி வாழ்ந்த வாழ்க்கை நாம் மறக்க முடியாது. அப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை புறக்கணித்திருக்கின்றோம், ஆண்டவரை நம்பாமல் இருக்கின்றோம். எப்போது வலியும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் நமக்கு கடந்து வருகின்றதோ அப்போது வேறு வழியே இல்லாமல் ஆண்டவரை தேடுகின்றோம், தெய்வத்தை தேடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே,
இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் மனிதர்களை நம்புவதை விட, மனிதரை நம்பி ஏமாறுவதை விட, மனிதரை நம்பி வாழ்க்கையை தொலைப்பதை விட ஆண்டவருடைய பாதத்தை, ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்ற வார்த்தைகளை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்றால் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காமிக்கின்ற வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய வழி நடத்துதலில் நம்முடைய வாழ்க்கை பாதையானது சென்று கொண்டிருக்கும். வாருங்கள், ஆண்டவரோடு உறவாடுவோம். கண்களை மூடி ஆண்டவரோடு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் வழியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் உம்மை தேடின நேரங்கள் குறைவாகத்தான் இருந்திருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, நான் பிறந்த முதல் இந்த நாள் வரை பல சூழ்நிலைகளில் நான் மனிதரை மட்டும் நம்பி இருந்திருக்கின்றேன். மனிதர் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு இருந்திருக்கின்றேன். அது என் தாயின் வழியாக ஆரம்பித்து படிப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்துகின்ற போது அவர்களை நம்பி நம்பி நம்பிதான் ஆண்டவரே என் வாழ்க்கை இருந்திருக்கின்றது. ஆண்டவரே, என்று நான் உண்மை அறிந்தேனோ ஆண்டவரே, அன்றைய தினத்தில் தான் நான் உண்மையான தெய்வம் யாரு என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். காலப்போக்கில் உமக்கும் எனக்கும் விரிசல்கள் ஏற்பட்டு மறுபடியும் என் வாழ்க்கையினுடைய மைய பகுதியில் நான் மீண்டுமாக மனிதனை தேடி மனிதன் பின்பாக நான் சென்று இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இயேசுவே இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மனம் போன விதத்தில் இருந்திருக்கின்றது. அதில் ஏற்பட்ட சந்தோஷங்கள், துக்கங்கள், கவலைகள், அவமானங்கள், பண இழப்புகள், பேரிழப்புகள் என்னை தேடி வந்தது ஆண்டவரே. அப்பா, என்னை தேடி வந்தது. அப்போதுதான் நான் யாரிடம் செல்வது என்று கலங்கி நின்றேன். எனக்கு இன்னல்கள் நேர்ந்த போதும், அவமானங்கள் நேர்ந்த போதும், சாட்டை அடிகள் எனக்கு நேர்ந்த போதும், என் வேதனைகள் என் இருதயத்தை குத்தி கிழித்த போதும் அங்குதான் ஆண்டவரை உம்மை தேடினேன். அங்கதான் ஆண்டவரை உம்மை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். இதோ எனக்கு கரம் கொடுப்பதற்கு ஆள் இல்லையே, எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆள் இல்லையே. என்னுடைய தாறுமாறான வாழ்க்கை, நெறியில்லாத வாழ்க்கை என் குடும்பத்தை மாற்றிவிட்டது, என்னை மாற்றிவிட்டது. மாயமான நண்பர்கள் நிமித்தமாக மாயமான உலகத்துக்குள் நான் கடந்து சென்று விட்டேனே. அந்த நேரங்களில் நான் உம்மை தேடினேன் ஆண்டவரே. இப்படியாக என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்தில் இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்தது ஆண்டவரே. பழைய சூழ்நிலையில் நான் நினைத்து பார்க்க முடிந்தது. இதோ அன்று நான் ஆண்டவரை தேடாமல் இருந்திருந்தால் இன்னும் என்னுடைய வாழ்க்கை பாதாளத்தில் போயிருக்குமே. இதோ என் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் நான் பட்ட வேதனைகள், அவமானங்கள் இன்று வரை எனக்கு கடந்து வந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் ஆண்டவரே. அதற்காக நான் மன வருத்தப்படுகிறேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையில் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி. அந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியிலே வந்த போது கூட மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. என்னையும் மன்னித்து எனக்கு வாழ்வு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, இன்றும் பலரது வாழ்க்கை இப்படியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. குழந்தைகள் தொடங்கி இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை
இதே நிலை நீண்டு கொண்டிருக்கிறது. பேரளவில் கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவை அவமதித்து, நற்கரனை அவமதித்து, திரு வழிபாடுகளை அவமதித்து, கூடுகையை அவமதித்து, ஞாயிறு ஜப ஆராதனைகளை, ஜப கூடுகையை, திருப்பலிகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்தின் நிமித்தமாக மனிதர்கள் நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிற உள்ளங்கள், பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிற உள்ளங்கள் ஆண்டவரே, எதுவும் மனிதனால் உருவாகாது, எதையும் மனிதனால் கொடுக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, உமது பிரசன்னம் இருந்தால் மட்டுமே ஆண்டவரே மனிதர்களால் உதவி கொடுக்கப்படும், மனிதர்களால் எதையும் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த மருத்துவருக்கு நீங்கள் ஆலோசனை கொடுத்தது நிமித்தமாகத்தான் அந்த உயிரை காப்பாற்ற முடிந்தது ஆண்டவரே. அதே போலதான் ஆண்டவரே, உமது பிரசன்னம் மனிதர் வழியாக பல உதவிகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டு இருக்கின்றது, கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துங்க. மனிதர்களை நம்பி போய் ஆண்டவரே வாழ்க்கையை தொலைத்து விடாதபடிக்கு தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து இறை நம்பிக்கையில் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஜெபித்து உமது ஆலோசனைப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை இன்னைக்கு கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்துல கூட ஆண்டவரே கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிற பல உள்ளங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற பல உள்ளங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பணங்களை வியாபாரத்து நிமித்தமாக மனிதர்களை நம்பி ஏமாந்து தொகைகளை செலவிட்டு அந்த பணம் திரும்ப வரவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அப்பா, மனிதர்களை நம்பினேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கான உதவி செய்தேன். ஆனால் இன்று என்னால் ஆண்டவரே உதவிக்காக பலரை தேடிக்கொண்டு இருக்கிறேன், பலரது கைகளை தேடிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் இந்த சோதனை ஆண்டவரே? அப்பா, ஏன் இந்த சோதனை? அப்பா, எனக்கு வர வேண்டிய பணங்களை கொடுங்க ஆண்டவரே. என்னை ஏமாற்றின நபர்கள் வாயிலாக எனக்கு வர வேண்டிய தொகைகளை ஆண்டவரை பெற்றுக் கொடுங்க என்று சொல்லி இந்த மணித்துளிலுக்கு கூட ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிற எல்லா உள்ளங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. வழி மாறி போகாதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவரே உமது பாதத்தில் தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வீக பிரசன்னம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. நற்கரணை ஆண்டவர் தான் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்தி வலுப்படுத்தி ஆண்டவரே உமது உடலை உட்கொண்டு வாழ்கின்ற போது ஆலோசனை கத்த நீங்கள் அவருடைய உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உடலாக உள்ளத்துல பேசுங்க. எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. உமது சித்தமில்லாமல் ஆண்டவரே பிள்ளைகள் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது ஆண்டவரே. உமது சத்தம் இல்லாமல், உமது ஆலோசனை இல்லாமல் தெரியாத தொழில்களில் முதலீடு செய்த ஆண்டவரே ஏமாற்றம் அடையாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது பாதத்தை நாடி வருகின்ற தேடி வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் தகுந்த ஆலோசனை கொடுத்து உமது சிந்தையில் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டுமாயும் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, இந்த தேவைகளாக இருக்கலாம், வேறோடைய தேவைகளாக இருக்கலாம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த ஜெப தேவைகளுக்காக இருக்கிறார்களோ எல்லா ஜெப தேவைகளும் தேவன் நற்கரணை ஆண்டவர் மூலமாக நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. துக்கம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.